உலகமே உற்று நோக்கும் ஈரான் அமெரிக்கா போருக்கு மத்தியில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபடாமல் இருக்க அமெரிக்க கடற்படை ஒரு மிகப்பெரிய ரகசிய ஆபரேஷனை முன்னெடுத்து வருகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஈரானின் தொடர் ஏவுகணை தாக்குதல்களால் கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ள சூழலில் ஓமன் நாட்டின் கடல் எல்லைக்கு அருகாமையில் ஒரு புதிய ரகசிய பாதையை அமெரிக்கா உருவாக்கியுள்ளது. இந்த பாதை வழியாக தினந்தோறும் சுமார் 10 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் உலக நாடுகளுக்கு ரகசியமாக கொண்டு செல்லப்படுகிறது. இது போர் தொடங்குவதற்கு முன்னால் இருந்த விநியோகத்தில் சரிபாதியாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் ஜலசந்தி தற்போது திறந்திருப்பதாகவும் எண்ணெய் விலை $350 உயரும் என்று பயமுறுத்திய வேளையில் தற்போது அது வெறும் $85 குறைந்துள்ளதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த ரகசிய பயணம் அத்தனை எளிதானதாக இல்லை. கடந்த ஜூன் மாதம் முதல் இந்த புதிய பாதையை பயன்படுத்திய சுமார் 15க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாக்கியுள்ளன. இதில் 2 மாலுமிகள் கொல்லப்பட்டதோடு பலர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த பாதுகாப்பான பாதையை உறுதி செய்ய அமெரிக்கா தனது 2 பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல்களான USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஜார்ஜ் H.W. புஷ் ஆகியவற்றை ஓமன் கடற்பகுதியில் நிலைநிறுத்தியுள்ளது. இருப்பினும் பக்ரைனில் இருந்த அமெரிக்க ராணுவ தளம் ஈரானால் சேதப்படுத்தப்பட்டதால் அமெரிக்க கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களை எடுத்து வர இந்திய பெருங்கடலில் உள்ள டியோகோ கார்சியா தளம் வரை செல்ல வேண்டியுள்ளது. இந்த ஒரு பயணத்திற்கே சுமார் 10 நாட்கள் ஆவதால் அமெரிக்க படைகளுக்கு தற்போது பெரும் சவாலாக மாறியுள்ளது. குறிப்பாக அமீரகத்தின் அரசு நிறுவனமான அட்னாக் மற்றும் கிரேக் கப்பல் நிறுவனங்கள் இந்த பாதையை பயன்படுத்தும் போது கடுமையான இழப்புகளை சந்தித்துள்ளன. அட்னாக் நிறுவனத்திற்கு சொந்தமான 18 கப்பல்கள் இதுவரை தாக்கப்பட்டதில் பல மாலுமிகள் உயிரிழந்துள்ளனர். நீண்ட நாட்களாக கடலிலேயே முகாமிட்டுள்ள அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் வீரர்களுக்கும் தற்போது ஓய்வு மற்றும் பராமரிப்பு பணிகள் மிக அவசியமாகியுள்ளது. இத்தனை உயிரிழப்புகள் மற்றும் தொழில்நுட்ப சவால்களுக்கு மத்தியிலும் உலக நாடுகளின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய அமெரிக்கா எடுத்துள்ள இந்த அதிரடி முயற்சி ஈரானின் மேல் ஆதிக்கத்தை குறைப்பதற்கான ஒரு ராஜதந்திர போராகவே பார்க்கப்படுகிறது. இந்த ரகசிய பாதையின் வெற்றிதான் வரும் நாட்களில் உலக பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை முடிவு செய்ய போகிறது.